தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு தான். யாருக்கு யாருக்கும் போட்டி அப்படின்னா இதோட விடை நிறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்குன்னு என்ற நம்பிக்கையில் வைத்திருக்கிறார்கள். விடை ஒரே ஒரு விடை தான். உண்மைக்கும் பொய்க்குமான போட்டி தான் இது. உண்மை பேசுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி. அதனால தான் கூட்டணி என்று ஒரு தேசிய கட்சி வருகிறது என்றவுடன் சட்டமன்றத்திலேயே மரியாதைக்குரிய முதல்வர் அவருடைய பதட்டம் தெரிகிறது. என்ன கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, டெல்லிக்கு போயிட்டீங்க, வச்சுட்டீங்க அப்படிங்கிறது. அதே காலம் கடந்து பின்னோக்கி போகலாம். என்ன போகலாம், பழம் பழுத்திருக்கிறது, பாலில் விழ காத்திருக்கிறது அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு இயங்கிய தலைவர்களை நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால் கூட்டணி கணக்கு என்பது தேர்தல் நேரத்தில் அமையப்பெறுவது, இது கொள்கையை அடிப்படையில் கொள்கையை சமரம் செய்து அமையப்பெறுவது அல்ல. கூட்டணி என்பது தேர்தல் வெற்றி வாய்ப்பு, அதை நோக்கி அமையப்பெறுவது மட்டும்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் பாரதிய ஜனதாவின் கொள்கையும் ஒன்று அல்ல, வேறு வேறு கொள்கை தான். இதை உண்மையாக மக்கள் மன்றத்தில் சென்று சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய துணிச்சல் அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மைக்கும் பொய்க்குமான கூட்டணி அப்படின்னா, இந்த பொய்ங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காவி சாயம் பூசும் வேலை முதல்ல. பாஜக விழுங்கி விட்டது, பாஜக இதை செய்து விட்டது, அங்கிருந்து டெல்லியிலிருந்து இவர்களுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள் வருகின்றன, அதை செய்வார்கள். மரியாதைக்குரிய அதுக்கு தான் வந்துட்டு அது மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்மன்னன் சரி சொன்னார். புலி தாவினால் வேட்டை, பூனை தாவினால் சேட்டை. கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவை நம்பினால் உங்கள் கட்சிக்கும் சின்னத்துக்கும் போடுவார்கள் பட்டை. இதுதான் கள யதார்த்தம், இதுதான் கள நிலவரம். இப்போ போட்டி எங்கே போகுது அப்படின்னா, கூட்டணின்னு அறிவிச்சாச்சு, ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்தாச்சு, நாங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை சிறுமைப்படுத்தும் நோக்கோடு ஒவ்வொரு முறையும் மலிவான விமர்சனம், தனிநபரும் விமர்சனம் வைப்பதும், என்ன அவர் எதை சொன்னாலும் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பி ஓடுவதும், ஏதோ ஒருவரை ஏவி விட்டு வேண்டுமென்றே மட்டம் தட்டுவது போல் பேசுவதும் ஒரு வாடிக்கையான விஷயம் திமுக. ஏன்னா உண்மையை சந்திக்கிறது துணிவில்லை. ஆனால் இங்கே பேசக்கூடியவர் பேசுகிறார், எதற்கும் போட்டி என்றால் ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களுக்கும் அழிப்பவர்களுக்குமான போட்டிங்கிறார். அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி உள்கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லாதவர்கள் எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்கிறதான அடிப்படை கேள்வி. கிளைக்கழக செயலாளராக வாழ்க்கையை துவங்கி படிப்படியாக உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராகவும் அமரலாம், முதலமைச்சராகவும் அமரலாம் என்கின்ற ஒரு இலக்கணத்தில் ஒரு தலைவனை பெற்ற கட்சி நாங்க. தனிநபர் விமர்சனம் எதற்கு? இன்று இந்த மேடையில் இருந்து இல்லை, எந்த மேடையிலும் சவால் விட தயார். என்ன சவால்? எனக்கு பின்னர் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டான், முதல் வேட்பாளராக வரமாட்டான் சொல்லும் துணிவு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? இன்னும் கேட்குற, இந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உழைக்கின்ற யாரோ ஒருவர், மரியாதைக்குரிய துரைமுருகன் ஆகட்டும், யாரோ ஒருத்தராகட்டும், அவரையாச்சும் துணை முதலமைச்சராக ஆக்குவேன்னு சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இருக்கா? ஆனால் இந்த இயக்கத்தில் எனக்கு பின்னால் விசுவாசமாகவும் உண்மையாக யார் உழைத்தாலும் இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்கிற துணிவு எங்கள் பொதுச் செயலாளருக்கு இருக்கு. இதுதான் அடிப்படை வித்தியாசம். ஆனால் தேர்தல் களம் என்று வரும்பொழுது ஒரு தலைவனாக என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் ஒரு தலைவருக்கு தான் இருக்கணும், அந்த தலைமை பண்புகள் வேண்டும் சொல்கிறாங்க. ஆமாம், அதே தான் நாங்களும் கேட்குறோம். இங்கே ஒருத்தர் வரும்போது சொன்னார், சீட்டு நான் புக் பண்ணிட்டு வந்தேன், இங்கே வந்தோன்னே அந்த சீட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சீட் இருக்குது அப்படின்னு. அதுபோல் தானே திமுகவோட தேர்தல் வாக்குறுதி, 525 வாக்குறுதிகள், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்கிறோம் வந்து அதை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒற்றை கையத்தில் நீட்டு விலக்கப்படும் என்று 4.5 ஆண்டு காலம் ஆச்சு, அந்த ஒத்த கையெழுத்து என்ன போடாமல் இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி வந்தபோது ஆம் நீட்டு விலக்கு என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னார். உடனே இல்லை பரவாயில்லையே ஒதுக்கிட்டார் அப்படின்னு. ஆனால் எப்படி விலக்கு பெற்றிருப்போம்? 2024 நாங்கள் மத்தியில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தால், காங்கிரஸ் அமர்ந்திருந்தால் நாங்கள் வீட்டு விலக்கு பெற்றிருப்போம்னு உடனடியாக ஒரு கேள்வி வருமா வராதா? அதே காங்கிரசுடன் கூட்டணி 27 MP 3 மத்திய அமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதுதான் 2010 டிசம்பர் 21 நீட்டு என்னும் பில்லை நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் அல்லவா? அப்போ உங்களுக்கு அது தோணலையா? இது தமிழகத்திற்கு கேடு விளைக்கும். இப்படி
ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களை ஏமாற்றி மடைமாற்றி பொய்களை பேசி மட்டுமே தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய திமுகவின் பொய்யுக்கும் உண்மை மட்டுமே பேசி மக்களை சந்திக்கிற அதிமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டியே கிடையாது. 10 தோல்வி 10 தோல்வி 10 தோல்வின்னே சொல்லுவாங்க. 10 தோல்வி உண்மைதான். நான் உடனே கருணாநிதி எவ்வளோ தோத்தரன்னு இந்த வரலாறுக்கெல்லாம் போக முடியல. அந்த 10 தோல்வியில் 8 தோல்வி எங்களுக்கு இரட்டை தலைமை, அதிகாரத்தை பாதியை பிரித்து இந்திய அரசியல் வரலாற்றில் துணைக்கண்டத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு 2 பேர் தலைவராக உட்காந்து பார்த்துருக்கோம். நம்ம அதையும் பார்த்தது அதிமுக. அதையும் சமாளித்து மேலே வந்து கட்சியினுடைய கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணி வச்சது நீங்க தானே, நாங்களா கொண்டு வந்து வச்சோம். ஆமாம், கட்சியை வச்சு அதை முடித்து ஒற்றை தலைமையாக வந்து இன்று அமர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எல்லா மேடையிலையும் எல்லா பக்கமும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இந்த அறிவு சார்ந்த மக்களுக்கு ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அஇஅதிமுக பிரிந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா? அதிமுக 1, அதிமுக 2, அதிமுக 4 தேர்தல் ஆணையம் போட்டு சொல்லியிருக்கா? இல்லை வழக்காடு மன்றத்தில் எதோ இருக்கா? கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்காக கட்சியின் கோயிலாக இருக்கக்கூடிய கோவிலே ஒருத்தர் அடிச்சு உடைப்பாரு, அவர் வந்து சேர்க்கணும்னு வக்காலத்து வாங்கிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக சொல்லிடுறேன். கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்காக வெளியேற்றப்பட்டவர்கள் தனிநபர்கள், அவர்கள் அதிமுக கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் கே சி பழனிசாமிக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து லாயர், படித்தவர். ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா அப்போ நாங்கள் கூட கோரிக்கை வைக்கலாம், மூக்காளகிரி சேர்த்துருங்களேன், நல்லா இருக்குமே. என்ன திமுகவின் ஒரு அணி மூக்காளகிரி அணி, அது ஒன்று சேர்த்துருங்களேன். அப்ப திமுகவிலிருந்து அந்த பக்கம் பாருங்க, இல்ல திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் திமுக அணின்னு பேசுவோமா? திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுகவை துவங்கினார் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். என்னைக்காச்சும் அப்போ ஊடகம் இருந்துச்சு, எந்த ஊடகமாச்சு மதிமுக வைகோவை ஒன்று சேர்த்தாதான் திமுக வெற்றி பெறும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? அதே இப்போ அதிமுக மட்டும் இவர்களை சேர்த்தாதான் வெற்றி பெறணும் இந்த ஊடகத்தில் மட்டும் இந்த கதையை ஓடுது. இந்த கட்டமைப்பு, இந்த இரட்டை தலைமை, 3வது முறையாக தேர்தலில் வாக்கு கேட்டு அதை தோல்வி, மீண்டும் ஒற்றை தலைமையாக வருகின்றோம். இதையெல்லாம் சரி பண்ணி இந்த இயக்கத்தை கிளை கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளராக போனவர் வந்து இன்னைக்கு சரி பண்ணி இன்னைக்கு களத்தில் 175 தொகுதிகளுக்கு தனியாக சென்று பிரச்சாரத்தையே முடிச்சார் மேடம். அந்த கழகத்துக்கு இவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மு.க. ஸ்டாலினால ஒரு தொகுதிக்கு போக முடியல, இது வரைக்கும் மக்களை சந்திக்க முடியவில்லை. கள்ளக்குறிச்சி 68 பேர் இறந்து போயிட்டாங்களே, ஏன் போல நாங்கள் கேட்கவே இல்லை. கேட்டு டயர்ட் ஆகிட்டோம், பதில் வராதுன்னு தெரியும். ஆனால் 175 தொகுதிக்கு எடப்பாடியார் போனார். ஆயிரக்கணக்கான மக்கள் மழை வெயில்னு பாராம வந்து அன்பால் அவரை வந்து வரவேற்று அடுத்த ஆட்சி இரட்டை இலதான் சொல்லி கட்டியும் சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் வரலாறு. அண்ணா ஒரு தொகுதிக்கு கூட மு.க. ஸ்டாலினால போக முடியலையே. முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க போறாரு, மாவட்ட வாரியா போறாரு, ஆய்வு நடத்துறாரு, பல நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அந்த ஆய்வு முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஆய்வை பிரச்சாரத்துக்கு போல முதலமைச்சர் போயிட்டு தானே இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஆய்வை சுகாதாரத்துறை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் யாரோ போய் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மத்திய பிரதேச ராஜஸ்தானில் 21 குழந்தைகள் உயிராட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். இதுதான கலை யதார்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஸ்பீட் ஆஃப் தி பாஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி டீம் பாங்க. உங்களுடைய தலைமையில் இருப்பவருடைய வேகமே அதுதான் உன்னோட டீமோட வேகம் அப்படின்னு. முதலமைச்சர் ஆய்வு என்ன நடந்துருச்சு? இன்னும் கூட தஞ்சையில் டெல்டா மண்டலத்தில் வெள்ளத்தில் தான் மிதக்குது பயிர்கள். தன் உதிரத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த விவசாயிகளோட இங்கே நடுவோடு தான் நிற்கிறாங்க. 2026 வருவோர் வருவட்டும், போவோர் போகட்டும், மாற்றம் என்று சொல்வோர் சொல்லட்டும். ஆனால் தமிழக இன்னும் எதிர்பார்க்குறீங்க யார் கட்சி ஆரம்பிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கட்சி திடீர்னு உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு வந்தோடனே ஜனவரி கூட யாரோ ஒரு சீனியர் வெளியே வருவார். நான் ஒரு அதிமுக ஆரம்பிக்கிறேன், கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறேன் வருவார். அதனால தான் வருவோர் வரட்டும், போவோர் போட்டும், மாற்றம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்ற குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். போட்டி என்பது உண்மைக்கும் பொய்க்கும். உண்மை என்றுமே வெல்லும், உண்மையும் நேர்மையும் என்றுமே வெல்லும். அதிமுக வெல்லும்.